ஒரு பண்ணைக்கு சாஃப் கட்டர் முக்கியம் இல்லை அதையும் சொல்லுங்க சார். கண்டிப்பா சாப் கட்டு இல்லைன்னா அவங்க பண்ணை ரன் பண்ணவே முடியாது சார். என்ன காரணம்னால சார் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிரும் சார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ம். இந்த சாப் கட்டர்ல வெட்டினது எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி நல்லா இருக்குண்ணே தூள் ஆயிருதுண்ணே ஆமா சார். எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் பொடிசு இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டான கட்டை மாதிரி தான் இருந்துச்சுண்ணே சரியான காடு சார். முத்துன கட்டையை இப்பதான் இப்படி இப்படி துண்டு துண்டா வெட்டி இருக்கு பார்த்துடுங்க. ஓகே சார் சவுச்சு பாத்தீங்கன்னா நல்லா இனிச்சு கிடக்கும். இனிச்சு கிடக்கணும் சார் ஆமா சார். நல்ல கரும்பு இவ்வளவு இனிப்பு இருக்கா சார். ஆ. ரெட்னியா பேர் வந்து கரும்பு மாதிரி சார். நல்ல இனிப்பு இருக்கும் நல்ல விரும்பி சாப்பிடணும் ஆமா சார். கண்டிப்பா நான் மாட்டுக்கு தட்டச்சல நீங்க பாருங்களா எப்படி சாப்பிடுதுன்ட்டு. எப்படி சாப்பிடணும் பாப்போம் ஓகே சார் கண்டிப்பா. ரெண்டாவது சார் சாப் கட்டர் இருந்தா மட்டும்தான் சார் இப்படி வெட்ட முடியும். இல்லைன்னா வெட்ட இப்படி முடியாது வெட்டவே முடியாது சார். ஓ மாடு கழிக்கும் செய்யணும் சார் சாப்பிட்டு இல்லைன்னா சாப் கட்டர் இல்லைன்னா பாதி தான் சார் சாப்பிடும். பாதி தூர போட்டு நமக்கு வேஸ்டே தான் ஆகும் ஆமா சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கட்டையில தான் சார் புரோட்டீனே இருக்கு. புரோட்டீன் இருக்கு ஆமா ஓகே கட்டை ஃபுல்லாவே என்ன செஞ்சிடும் சாப் கட்டர் இல்லைன்னா தூர போட்டுரும் சார். போட்டுரும் பூராத்தையும் அள்ளி எருக்கடங்களை போட்டிருப்பாங்க. ம் எதுனாக்கி எப்படினாக்கி புரோட்டீனை ஃபுல்லா அள்ளி எருக்கடங்களை போட்டு வெறும் சக்கையை மட்டும் ஆமா வெறும் பேப்பரை மட்டும் மாடு தின்னுட்டு தூர போட்டு போகும் சார். ஓகே சார் அப்ப அவங்க எப்படி பண்ண ரன் பண்ண முடியும்? முடியாது முடியாது சார்.